அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற மேல்மாறல் பாடல் எதுவென்று கேட்டால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பனை கைமுகம் என்று தொடங்கும் பாடல்தான். இந்த பாடலுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், தேவேந்திரன் அரச தேவர்களுக்கெல்லாம் இந்திரனாக இருக்கின்ற அந்த தேவேந்திரன் ஒரு நாள் அந்த அசுரர்களிடம் அகப்பட்டு தேவர்களை எல்லாரும் அரஸ்ட் பண்ணி வைத்திருக்காங்க. அந்த அரஸ்ட் பண்ணி வைத்திருக்க சொல்ல அந்த ஐராவத யானை உட்பட எல்லாவற்றையும் அவங்க கைது செய்து வச்சிருக்கின்ற பொழுது எது காப்பாற்றியது என்பதை இந்த பாடலில் அவர் குறிப்பிடுகிறார். பாருங்கள், பார்ப்போம். பனை கைமுக பட கரடர பனை கைமுக பட கரடர மத தவசல கஜ கடவுள் பதத்தீடும் நிகழத்து முலை தெரிக்க வரமாகும். பதத்தீடும் நிகழத்து முலை தெரிக்க வரமாகும். பனை கைமுக பனைமரம் போன்ற நீண்ட தொங்கக்கூடிய துதிக்கை அந்த ஐராவத யானைக்கு இருக்கிறது. முகத்தில் அணிந்த சித்திர வேலைப்பாடு அணிந்த சேலை, அழகான முகத்தை வேலை செய்யப்பட்டிருக்கிறது. முக அலங்காரம் இந்த யானைக்கு செய்யப்பட்டிருக்கிறது. கரட அப்படின்னு சொன்னால் 2 கபாலம் மத நீர் உருகிறது. அந்த கண்களிலிருந்து, அந்த யானையினுடைய கண்களிலிருந்து மத நீர் ஒழுகிறது. வெண்ணிறத்தினுடைய யானை. தவள அப்படின்னா வெண்ணிறத்தை உடைய யானை. கஜம் அப்படின்னு சொன்னால் ஐராவதம் என்னும் யானையை குறிக்கும். கடவுள் வாகனமாக கொண்ட இந்திரன். அப்போ இந்திரனுடைய வாகனமாக ஐராவதம் இருக்கிறது. இப்போது இந்த ஐராவதத்தை பற்றி ஏன் எவ்வளோ தூரம் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த சூரபத்மன் தேவர்களை எல்லோரையும் வெற்றி பெற்று அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிட்ருக்கான். அப்போ அந்த யானையும் கட்டி போட்டு வச்சுருக்கான். அந்த யானை கட்டி போட்டதை அவுக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. அப்படி அவுக்க தன்மை, அந்த பூட்டை உடைக்கின்ற சாவி யாரிடமும் இல்லை என்று எல்லோரும் பயந்து கிடக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது பாருங்க, பதத்தீடும் கால்களில் சூரபத்மனால் கட்டப்பட்ட அந்த சங்கிலியோடு சேர்ந்த பூட்டு, நிகழத்து அந்த விலங்கினுடைய முறையின இந்த இடத்துல ஆணியானது தெரிக்க அறமாகும். உடைப்பட்டு விழும் அறம் போல குகனுடைய வேல் உடைத்தெறிந்தும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த யானை கட்டி போட்ட சங்கிலியினுடைய பூட்டு அவன் கையில் தானே இருக்கும். அப்படி அந்த சாவியை அங்கே தானே நம்ம சூரபத்மன் தானே கொடுக்கணும். ஆனால் ஒரே ஒரு வேல் விட்டால் அந்த வேல் அந்த பூட்டை உடைத்து சூரபத்மனுடைய அடிமைத்தன விலங்குகளினுடைய அடிமைத்தனத்தையும் சரி ஆணவத்தையும் சரி அழித்து நின்ற வேல் என்று சொல்கிறார். யாரெல்லாம் மிருககுணம் கொண்டு அடக்கி ஆள நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வேல் துணையாக நிற்கும். முருகப்பெருமானுடைய திருக்கை வேல் அந்த அசுரர்களிடமிருந்து தேவர்களையே மீட்டது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த வேல் என்று இந்த பாடலில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மீண்டும் சந்திப்போம், நல்லவற்றை சிந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.